வணக்கம் நண்பர்களே. பிசிஎஸ் டாக்ஸுக்கு உங்களை அன்போடு வெல்கம் பண்றேன். உங்க மனசுல ஒரு ஆசை இருக்கா? 3 பெடல் இருக்கிற அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரை ஓட்டணும்னு. இதுல ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு, நல்ல செய்தியும் இருக்கு. கெட்ட செய்தி என்னன்னா, இப்ப மார்க்கெட்ல இந்த மாதிரி கார்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா நல்ல செய்தி என்னன்னா, இப்ப வர்ற கார்கள் பழைய கார்களை விட பழக ரொம்பவே சுலபம். நீங்க புது கார் ஓட்ட போறீங்களோ, பழைய கார் ஓட்ட போறீங்களோ, நான் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா நீங்க ஒரு சிறந்த ஓட்டுநர் அனுபவத்தை தேடி வந்திருக்கீங்க. நாம நேரடியா கியரையும் பெடலையும் மட்டும் பார்க்காம உள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நீங்க இன்னும் வேகமா கத்துக்க முடியும். ஒரு சைக்கிள்ல எப்படி வேகம் அதிகரிக்க ஷிஃப்ட் பண்றீங்களோ அதே லாஜிக் தான் கார் என்ஜினுக்கும். அதிக வேகத்துக்கு அதிக கியர் தேவை. முதல்ல டாக்கோமீட்டரை பாருங்க. இதுதான் இன்ஜின் எவ்வளோ வேகமா சுத்துதுன்னு காட்டுற கண்ணாடி. இதுல 1 2 3ன்னு குறிக்கப்பட்டிருக்கும். இதுதான் ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் ஆர்பிஎம்னு. நீங்க கேஸை லேசா மிதிச்சா இந்த முள்ளு ஏறும். சாதாரணமா ஒரு பெட்ரோல் இன்ஜின் 6000 முதல் 8000 ஆர்பிஎம் வரை தான் போகும். அதிகபட்சமா முள் போக முடியாத ஒரு எல்லை இருக்கும்ல, அதுதான் ரெட் லைன். அந்த ரெட் லைனுக்குள்ள இன்ஜின் ஓடக்கூடாது. ஓடுனா டேமேஜ் ஆகலாம். கிளட்ச் அவசியம். சைக்கிள்ல நீங்க சும்மா பெடலை மிதிச்சா புறப்பட்டுடலாம். ஆனா கார் இன்ஜின் சும்மா இருக்கும்போது கூட 750 ஆர்பிஎம்ல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா கியர் பாக்ஸ் நிற்கணும். நிற்கும் இன்ஜின்ல ஓடிக்கிட்டு இருக்கிற இன்ஜினையும் நிற்கிற கியர் பாக்ஸையும் ஒரே வேகத்தில் இணைக்கிற வேலை தான் நம்ம கிளட்ச் பெடலோடது. ஆரம்பத்தில் இதை செய்யும்போது நீங்க தடுமாறுவீங்க. அது எனக்கே சிரிப்பா இருக்கும். ஆனா தொடர்ந்து செஞ்சா நீங்களும் சிரிக்கலாம். மேனுவல் கார்ல இருக்கிற அந்த 3வது பெடல் தான் கிளட்ச் பெடல். ஆனா இந்த கார்ல 4வதா ஒன்னு இருக்கே, அது என்னன்னு பாக்குறீங்களா? அது டெட் பெடல் அல்லது ஃபுட் ரெஸ்ட். முக்கிய விதி: கிளட்ச் பெடலை பயன்படுத்தாத போது உங்க காலை ஃபுட் ரெஸ்ட்ல வச்சுக்கோங்க. கிளட்ச் மேலேயே காலை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா கிளட்ச் தேய்மானம் அதிகமாகும். கிளட்ச் பயன்படுத்தும் முறை: கிளட்ச் பெடலை ஆப்ரேட் பண்ணும்போது முழு காலும் தேவை. ஆக்சிலேட்டருக்கு பண்ற மாதிரி ஹீல ஊன்றி ஆட்டக்கூடாது. எப்பவுமே கிளட்சை முழுசா மிதிச்சு முழுசா விடுங்க. நீங்க இப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு செருப்பு இல்லாம வெறும் காலை உபயோகிக்க பாருங்க. உயரமான ஹீல்ஸ் இருக்கிற செருப்போ வேண்டாம். கத்துக்கிட்ட பிறகு என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு பயிற்சிக்கு இதுதான் நல்லது. கியர் ஷிஃப்டிங் அண்ட் நியூட்ரல். இதுதான் ஷிஃப்டர் அல்லது ஸ்டிக். இதுல ஃபார்வர்ட் கியர் 1 2 3 4 5 6 இருக்கும். ஒவ்வொரு கார்ல எத்தனை கியருங்கிறதுல தான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் நியூட்ரல். நியூட்ரல்ல இருக்கும்போது தான் ஸ்டிக்கை இடது வலது அசைக்க முடியும். இப்போ கிளட்சை மிதிச்சிட்டு ஸ்டிக்கை 1வது கியருக்கு மாத்தி பாருங்க. இப்போ அசைக்க முடியாது. நியூட்ரல்ல தான் வாபிள் பண்ணும். ரிவர்ஸ் கியர் ஒவ்வொரு கார்ல ஒவ்வொரு இடத்துல இருக்கும். பெரும்பாலான நல்ல கார்கள்ல ரிவர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சின்ன காலரை தூக்கிட்டு போடுற மாதிரி லாக் அவுட் சிஸ்டம் இருக்கும். இது தற்செயலா ரிவர்ஸ் போறதை தடுக்கும். புறப்படுதல் பயிற்சி: கிளட்ச் உணர்வு பைட்டிங் பாயிண்ட். முதல்ல தட்டையான மற்றும் காலியான பார்க்கிங் லாட் அல்லது ரோட்டை தேர்ந்தெடுங்க. புவியீர்ப்பு விசையின் தாக்கம் இல்லாத தட்டையான இடம் அவசியம். காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கியர் நியூட்ரல்ல இருக்கணும். ஸ்டிக்கை அசைச்சு பாருங்க. புதிய கார்களில் கிளட்சை மிதிச்சால்தான் இன்ஜினே ஸ்டார்ட் ஆகும். பயிற்சி 1: ஆக்சிலரேஷன் கொடுக்காமல் வண்டியை முன்னே நகர்த்துவது. நம்ம முதல் பயிற்சி கேஸை மிதிக்காமலே கிளட்ச் பழக்கம் வரதுக்கு. கிளட்ச் இன், அதாவது முழுசா மிதிங்க. 1வது கியர் போடுங்க. பார்க்கிங் பிரேக்கை விடுங்க. இப்போ மிக மெதுவாக கிளட்ச் பெடலை வெளியே விடுங்க. பாருங்க, என் கால் பெடலை விட்டு மெதுவா வெளியே வருது. புதிய கார்னா இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட் உங்களுக்கு கொஞ்சம் கேஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணும். பாருங்க, கால் பெடலை விட்டு வெளியே வந்தும் கார் நகருது. ரொம்ப சுலபம். நிறுத்துவது எப்படி? பிரேக் மேல காலை வைங்க. கிளட்ச் இன் பண்ணுங்க. ஸ்டிக்கை நியூட்ரலுக்கு மாத்திட்டு நில்லுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சுலபம். இந்த லட்சியம் என்னன்னா, கிளட்ச் எங்க இணைகிறது, அதாவது பைட்டிங் பாயிண்ட் என்ற உணர்வை நீங்க உள்வாங்கணும். ஒவ்வொரு கார்லையும் இந்த புள்ளி வித்தியாசமா இருக்கும். ஆக்சிலரேஷன் கொடுத்து வண்டியை முன்னே நகர்த்துவது. கிளட்ச் இன், அதாவது முழுசா மிதிங்க. 1வது கியர் போடுங்க. இப்போ என் காலை கவனிங்க. லேசா கேஸ் கொடுத்துட்டு கிளட்சை விடுறேன். கார் வேகமா புறப்படுது. ஆர்பிஎம் ரகசியம்: கிளட்சை விடும்போது எவ்வளவு ஆர்பிஎம் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது, ஏன்னா கார்கள் வேறுபடும். ஆனா 2000 ஆர்பிஎம் சுத்தி ஆரம்பிக்கலாம். ஆனா நீங்க டாக்கோமீட்டரை பார்க்காம உணர்ச்சி பூர்வமா கத்துக்கிறது தான் முக்கியம். சிலருக்கு கிளட்சை விடுறது சமநிலையற்ற நடனம் மாதிரி இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது தேவையில்லை.
கிளட்சு பிடிக்க ஆரம்பிக்கும்போது, அதாவது கிராப் ஆகும்போது ஒரு அரை வினாடி அங்கேயே நிறுத்தி பிடிங்க. அப்புறம் முழுசா விடுங்க. இது கத்துக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா கவனம், கிளட்ச் பெடலை விட்டு காலை எடுக்க நிரந்தரமா நேரம் எடுத்துக்க கூடாது. ரைடிங் த கிளட்ச் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா காரு ஸ்மெல் வரும், கிளட்சு சீக்கிரம் போயிடும். இதை சரியா செய்யலைன்னா என்ன தவறு நடக்க வாய்னா, ஒன்று இன்ஜின் ஆஃப் ஆகுது, அதாவது ஸ்டாலிங் ஆர் கில்லிங் இட். கிளட்சை சடார்னு விட்டுட்டு கேஸ் கொடுக்கலனா இன்ஜின் பொத்துன்னு ஆஃப் ஆகிடும். இது காருக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்த அதிகமான கேஸ், அதாவது டூ மச் கேஸ், அதிகமான கேஸ் கொடுத்து கிளட்சை விட்டா டயர் சறுக்கலாம், அதாவது டயர் ஸ்பின். இது பார்க்க கூலா இருக்கலாம், ஆனா போலீஸுக்கு பிடிக்காது, டயருக்கும் நல்லதில்லை. அடுத்தது கிளட்ச் ஸ்மெல். இன்ஜின் ரேவ் பண்ணிட்டு இருக்கும்போது கிளட்சை ரொம்ப மெதுவா விட்டா மோசமான வாடை வரும். அதுதான் உங்க கிளட்ச் எரியும் வாடை. போலியை பார்த்தா உடனே வண்டியை நிறுத்தி ஆற விடுங்க. கிளட்சை கொஞ்சம் வேகமா விட்டா இந்த பிரச்சனை வராது. அடுத்தடுத்து கியர் போடுவது எப்படி? மேல் நோக்கி கியர் மாற்றுவது, அப் ஷிஃப்டிங். ஒரு முறை 1வது கியர்ல புறப்பட்டு பழகிட்டீங்கன்னா அடுத்த கியருக்கு போறது ரொம்ப சுலபம். எப்படி செய்வது? கேஸ் கொடுத்து ஆர்பிஎம்ஐ ஏத்துங்க, கிளட்ச் இன், அதாவது முழுசா மிதிங்க, அடுத்த கியருக்கு மாத்துங்க, கிளட்ச் அவுட், அதாவது ஸ்மூத்தா விடுங்க. தவறு, சில சமயம் நீங்க வேகமா போகாத போது 4வது கியர்ல இருக்கலாம். அப்போ கார் லக் ஆகும், அது ஒரு சத்தமும் வைப்ரேஷனும் கொடுக்கும். அப்போ கீழே கியர் மாத்துங்க, அதாவது 4ல இருந்து 3 அல்லது 2க்கு. நிறுத்துவது எப்படி? மேனுவல் கியர் பாக்ஸ் கார்ல நிப்பாட்டுறதுக்கு கியர்களை கீழே இறக்கி வர வேண்டியதில்லை. நீங்க 6வது கியர்ல இருந்தாலும் சரி, பிரேக் பண்ணி வேகத்தை குறைங்க. ஸ்டாப் கிட்ட வரும்போது கிளட்ச் இன் பண்ணுங்க, நியூட்ரலுக்கு மாத்திட்டு நில்லுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சுலபம். ஹில் ஸ்டார்ட் அண்ட் பார்க்கிங் டிப்ஸ். சாய்வில் தொடங்குவது ஹில் ஸ்டார்ட். நீங்க சாய்வான இடத்துல இருக்கும்போது பிரேக்கை விட்டா கார் பின்னுக்கு விழும். இது ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். மேஜிக் டிப், ஹேண்ட் பிரேக்கை பயன்படுத்துங்க. கிளட்ச் இன் 1வது கியர், ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சுக்கோங்க, பிரேக்கை விடுங்க. இப்போ லேசா கேஸ் கொடுத்து கிளட்சை விடுங்க. கிளட்ச் பிடிக்க ஆரம்பிக்கும்னு ஒரு உணர்வு வந்ததும் ஹேண்ட் பிரேக்கை விடுங்க. கார் பின்னே உருளாம புறப்பட்டுடும். பார்க்கிங். மேனுவல் கார்ல பி அப்படின்னு பார்க்கிங் கிடையாது, பார்க்கிங் பிரேக் மட்டும்தான். ஆனா கூடுதல் பாதுகாப்புக்கு பார்க்கிங் பண்ணும்போது காரை கியர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் அல்லது ரிவர்ஸ்ல விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்க. அப்பதான் கார் உருண்டு போகாது. மூக்க பார்த்த மாதிரி பார்க் பண்ணா ரிவர்ஸ் கியர்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணுங்க. தெரியாம ஸ்டார்ட் பண்ணி கிளட்சை விட்டா பின்னாடி தான் போகும், சோத்துல இடிக்காது. நண்பர்களே, இப்போ நீங்க மேனுவல் கார் ஓட்டுறதுக்கான முழு பாடத்தையும் கத்துக்கிட்டீங்க. ஆரம்பத்துல நீங்க தடுமாறலாம், இன்ஜின் ஆஃப் ஆகலாம், உங்க ஈகோ பாதிக்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, மேனுவல் கார் ஓட்டுறதுங்கிறது கீபோர்டுல பார்க்காம டைப் பண்ற மாதிரி. நீங்க யோசிக்காத போது அது இயல்பாக சப்கான்ஷியஸா நடக்கும். அன்னைக்கு நீங்க மாஸ்டர் ஆகிடுவீங்க. உங்களுக்கு கத்துக் கொடுக்க உங்க காரை கொடுத்த நண்பருக்கு நீங்க ஒரு டின்னர் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா நீங்க அவரோட கிளட்ச் ஐஸ்ல கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க. ஆனா அது இந்த பயிற்சியோட பகுதி தான். குட் லக். உங்க கேள்விகளை கமெண்ட்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.